இன்னும் அவங்களுக்குள்ள பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கக்கூடிய எண்ணிக்கையில் அறிவிக்கப்படலையே. நாங்கள் 4 கட்சிகளுக்கு முடிச்சிருக்கோன்னா எல்லாம் பிரதான கட்சிகள். நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நாங்கள் அறிவிச்சிட்டோம், அவங்க பாஜக அறிவிச்சிட்டாங்களா என்ன? ஒரு கட்சிக்கு அறிவிச்சிருக்காங்களா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு? யாருக்குமே அறிவிச்ச பாடு இல்லைல்ல. அப்படின்னா எங்கே குழப்பம் இருக்குன்னா அவங்க சைடில் தான் குழப்பம் இருக்கே ஒழிய எங்கள் சைடு தெளிவாக தான் போகுது, எந்த குறையும் கிடையாது. இந்த 2-3 நாட்கள்லாம் செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. அந்த செய்திகள்லாம் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பதற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு அவங்ககிட்டயா? திமுக தரப்பில் உங்களுக்கு எந்த பதற்றமும் இல்லை? எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லையே. இன்ஃபேக்ட் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னமுமே கூட ஒரு விதத்தில் நல்லா இருக்கும் தேர்தல். ஏன்னா சிறுபான்மையினுடைய வாக்குகள் விஜய்க்கு இருப்பதாக ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அவர்களெல்லாம் மோடியோட கை சேர்ந்து தூக்கி பார்த்தாங்கன்னா அப்போ தான் தெரியும் தமிழ்நாட்டு சுத்தமாக நிராகரிக்கும்னு. ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க பிரதர். பாரதிய ஜனதா என்பது முழுமையான ஒரு சைபர். அதோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் ஒரு பெர்செப்ஷன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 அந்த கட்சிகளினுடைய வாக்கு எண்ணிக்கையினுடைய சதவீதத்தை கூட்டி சொல்லுவாங்க. நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் 2 கட்சிகள் சேரும்படும் பொழுது ஒரு பெர்செப்ஷன் உருவாகுது பார்த்தீங்களா, ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட. இவங்களும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஃபேக்டரால் மல்டிப்ளை ஆகும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் திமுகவும் மற்ற கட்சிகள் இது ஒரே சார்பில் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நலன் பேசுகின்ற கட்சிகள் ஒன்று சேருகின்ற பொழுது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர், ஆமாம் இவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க, இவங்க தான்ப்பா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. பாரதிய ஜனதாவோடு சேர்கின்ற பொழுது அது சைபர்னு சொல்லும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை எடுத்து பார்த்தா அதிமுகவினுடைய வீழ்ச்சியுமே இன்னைக்கு சரிவுமே பார்த்தீங்கன்னா முழுக்க பாரதிய ஜனதாவோடு சேர்ந்ததால் தான்.